மூடியுள்ள அம்மா உணவகங்களை திறப்பதுடன் அவற்றை முந்தைய ஆட்சியின் போது செயல்பட்டதைப் போல் முழுமையான பணியாட்களுடன் தரத்துடன் இயக்க நடவடிக்கை எடுக்க முதல்வரை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி 122வது வார்டில் உள்ள தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். அம்மா உணவகம் செயல்படும் முறை, வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்ததோடு அங்கு இருந்த பயனாளிகளோடும் உரையாடினார். மேலும் 14 கோடி ரூபாய் செலவில் இந்த உணவகங்களை புனரமைத்திடவும் ஆணையிட்டுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஆய்வுக்கு வருவார் என்று முன்னதாகவே அம்மா உணவகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அங்கு தரமாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன. எஞ்சிய அம்மா உணவகங்களில் நேற்று நடைபெற்றதைப் போல் கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை முறை உணவின் தரத்தை அதிகாரிகளோ திமுக அமைச்சர்களோ சோதித்தனர் என்று முதலமைச்சர் விளக்குவாரா? ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை நேற்று திமுக அரசின் முதலமைச்சர் அரங்கேற்றியுள்ளார். அம்மா ஆட்சியில் சென்னையில் மட்டும் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் 3 ஆண்டுகளில் அதை உயர்த்தாமல் சுமார் 19 அம்மா உணவகங்களை மூடியுள்ளது இந்த திமுக ஸ்டாலின் அரசு. இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார்? இனியாவது வாய்பந்தல் போடாமல் உண்மையிலேயே ஏழை, எளிய, நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகளுக்கு சுவையுள்ள உணவு வகைகளை வழங்கவும் மூடியுள்ள உணவகங்களை திறப்பதுடன் மேலும் புதிய அம்மா உணவகங்களை அம்மா ஆட்சியின் போது செயல்பட்டதைப் போல் முழுமையான பணியாட்களுடன் தரத்துடன் இயக்க நிர்வாக திறனற்ற முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார்.